அத்தியாயம் 6. சந்தையின் முன்னோக்கு. பெரும்பாலும் எந்தவொரு வர்த்தக சூழ்நிலையிலும் அபாயத்தைப் பற்றிய ஒரு பொதுவான வர்த்தகர் உணர்தல் என்பது அவரது மிகச் சமீபத்திய 2 அல்லது 3 வர்த்தகங்களின் தனிநபர் சார்ந்து விளைவு ஆகும். மறுபுறம், சிறந்த வர்த்தகர்கள் அவர்களின் கடைசி பல வர்த்தகங்களின் விளைவுகளால் எதிர்மறையாகவோ அல்லது மிகவும் நேர்மறையாகவோ பாதிக்கப்படுவதில்லை. எனவே, கொடுக்கப்பட்ட வர்த்தக சூழ்நிலையின் ஆபத்து குறித்த அவர்களின் கருத்து இந்த தனிப்பட்ட உளவியல் மாறியால் பாதிக்கப்படாது. இங்கே ஒரு பெரிய உளவியல் இடைவெளி உள்ளது, இது இந்த இடைவெளியை கணக்கிடுகிறது. ஆனால் இது அவ்வாறு இல்லை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். கடந்த 18 வருடங்களாக நான் பணிபுரிந்த ஒவ்வொரு வர்த்தகரும் இப்போது தருண வாய்ப்பு ஓட்டத்தில் சரியாக கவனம் செலுத்துவதற்கு தனது மனதை எவ்வாறு பயிற்றுவிப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு உலகளாவிய பிரச்சனையாகும், மேலும் நமது மனதை இணைக்கும் விதம் மற்றும் நமது பொதுவான சமூக வளர்ப்பு, அதாவது இந்த குறிப்பிட்ட வர்த்தக பிரச்சனை தனிப்பட்டது அல்ல, ஆகிய இரண்டையும் செய்ய வேண்டும். சுயமரியாதை தொடர்பான பிற காரணிகளும் தடைகளாக செயல்படக்கூடும் உங்கள் நிலையான வெற்றிக்கு. ஆனால் நாங்கள் இப்போது விவாதிக்கப் போவது ஒரு வர்த்தகராக உங்கள் வெற்றிக்கு மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான கட்டுமானத் தொகுதியாகும். நிச்சயமற்ற தன்மை. கொள்கை வர்த்தகத்தின் தன்மைக்கு ஒரு ரகசியம் இருந்தால் இதுதான்: ஒருவரின் திறனின் மையத்தில். 1. பயம் அல்லது அதீத நம்பிக்கை இல்லாமல் வர்த்தகம் செய்வது. 2. சந்தை அதன் கண்ணோட்டத்தில் என்ன வழங்குகிறது என்பதை உணருங்கள். தங்கியிருங்கள் இப்போது தருண வாய்ப்பு ஓட்டத்தில் முழுமையாக கவனம் செலுத்துகிறது. மேலும் 4. தன்னிச்சையாக மண்டலத்தில் நுழைகிறது. இது ஒரு வலுவான, கிட்டத்தட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை. நிச்சயமற்ற முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எதுவும் நடக்கலாம் என்று ஒரு துளியும் சந்தேகம் அல்லது உள்மோதல் இல்லாமல் நம்பும் அளவிற்கு சிறந்த வர்த்தகர்கள் பரிணமித்துள்ளனர். அவர்களின் நிச்சயமற்ற நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்தது. அது அவர்களின் மனதை இப்போது சூழ்நிலையையும் அவர்களின் மிக சமீபத்திய வர்த்தகத்தின் விளைவுகளுடன் தொடர்புபடுத்துவதை தடுக்கிறது. இந்த தொடர்பை தடுப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் மனதை நம்பத்தகாத மற்றும் கடினமான எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். சந்தை தன்னை எப்படி வெளிப்படுத்தும் என்பது பற்றி தங்களையே கிடைக்கச் செய்ய கற்றுக்கொண்டனர். உங்களை நீங்களே கிடைக்கச் செய்தல் என்பது ஒரு முன்னோக்கு ஆகும். இதன் மூலம் நீங்கள் தகவலை உணரும் கட்டமைப்பானது வழங்கப்படுவதைப் பொறுத்து வரையறுக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு தருணத்திலும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நம் மனம் தானாகவே உணராது. புலனுணர்வு குருட்டுத்தன்மையின் இதே நிலம் வர்த்தகத்தில் எல்லா நேரத்திலும் நடக்கிறது. எடுத்துக்காட்டாக, நாம் தவறாகப் போய்விடுவோமோ என்ற பயத்தில் செயல்படும் பட்சத்தில், ஏற்கனவே நமது நிலைப்பாட்டிற்கு எதிரான ஒரு திசையில் சந்தை தொடர்ந்து நகர்வதற்கான சாத்தியக்கூறுகளை எங்களால் உணர முடியாது. நாம் தவறு என்று ஒப்புக்கொள்ளும் பயம், நாம் சொல்வது சரி என்று சொல்லும் தகவலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. சந்தை உண்மையில் நமது நிலைப்பாட்டின் எதிர் திசையில் ஒரு போக்கை நிறுவியுள்ளது என்பதை குறிக்க போதுமான தகவல்கள் இருந்தாலும் இது நிகழ்கிறது. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் என்பது சந்தையின் நடத்தையை பற்றிய வேறுபாடாகும். பயத்தில் இயங்குகின்றன. நாம் வர்த்தகத்தில் இருந்து வெளியேறும் வரை அந்த போக்கின் திசையில் வர்த்தகம் செய்வதற்கான போக்கும் வாய்ப்பும் தெரிவதில்லை. கூடுதலாக, நமக்கு கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகள் உள்ளன, ஏனென்றால் அவற்றை உணர அனுமதிக்கும் வேறுபாடுகளை உருவாக்க நாம் கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் பார்த்த முதல் விலை விளக்கப்படத்தின் அத்தியாயம் 5 உள்ள எங்கள் விவாதத்தை நினைவு கூறுங்கள். நாம் இதுவரை கற்றுக்கொள்ளாதது நமக்கு கண்ணுக்கு தெரியாதது மற்றும் ஆற்றல் பரிமாற்றத்திற்கு நம் மனம் திறக்கும் வரை கண்ணுக்கு தெரியாததாகவே இருக்கும். நீங்கள் ஒரு மனக்கட்டமைப்பை உருவாக்கியுள்ளீர்கள், இது சந்தையின் நடத்தையில் உள்ள மாறிகளின் தொகுப்பை அடையாளம் காண உங்களை அனுமதிக்கிறது. இது உங்கள் விளிம்பு மற்றும் உங்களுக்கு தெரிந்த ஒன்று. இருப்பினும், உங்களுக்கு தெரியாதது உங்கள் மாறிகள் அடையாளம் காணும் முறை எவ்வாறு வெளிப்படும் என்பதுதான். உங்களை கிடைக்கச் செய்யும் கண்ணோட்டத்தில், உங்கள் விளிம்பு வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தெரியாது என்ற உண்மையை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். உங்களை கிடைக்கச் செய்வதன் மூலம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை கண்டறிய நீங்கள் விழிப்புடன் உங்களை திறக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று நினைக்கும் ஒரு தானியங்கி மன செயல்முறைக்கு வழி கொடுப்பதற்கு பதிலாக, இந்த முன்னோக்கை ஏற்றுக்கொள்வது உங்கள் மனதை உள் எதிர்ப்பை விட்டுவிடுகிறது. இது சந்தை அதன் கண்ணோட்டத்தில், அதன் உண்மை கிடைக்கக்கூடிய எந்த வாய்ப்பையும் நீங்கள் உணருவதை தடுக்கலாம். ஆற்றல் பரிமாற்றத்திற்கு உங்கள் மனம் திறந்திருக்கும். நீங்கள் முன்பு அறிந்திராத சந்தையை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல்,
மண்டலத்தில் நுழைவதற்கு மிகவும் உகந்த மனநிலையையும் நீங்கள் அமைக்கலாம். மண்டலத்தில் இருப்பதன் சாராம்சம் என்னவென்றால், உங்கள் மனமும் சந்தையும் ஒத்திசைவில் உள்ளன. இதன் விளைவாக உங்களுக்கும் சந்தையில் பங்கு பெறும் அனைவரின் கூட்டு உணர்வுக்கும் இடையே எந்த பிரிவினையும் இல்லாதது போல் சந்தை என்ன செய்யப் போகிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். மண்டலம் என்பது ஒரு மன இடமாகும். அங்கு நீங்கள் கூட்டு மனதை படிப்பதை விட அதிகமாகச் செய்கிறீர்கள். நீங்கள் அதனுடன் முழுமையான இணக்கத்துடன் இருக்கிறீர்கள். இது உங்களுக்கு சற்று விசித்திரமாக தோன்றினால், பறவைகளின் கூட்டமோ அல்லது மீன்களின் கூட்டமோ ஒரே நேரத்தில் திசையை மாற்றுவது எப்படி என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அவை ஒன்றோடொன்று இணைக்கப்படுவதற்கு ஒரு வழி இருக்க வேண்டும். மக்களும் அவ்வாறே இணைக்கப்பட்டால், நாம் யாருடன் தொடர்புள்ளோமோ அவர்களிடமிருந்து வரும் தகவல்கள் நம் உணர்வில் இரத்தம் கசியும் நேரங்கள் இருக்கும். மந்தையின் நடுவில் ஒரு பறவை அல்லது பள்ளியின் நடுவில் மீன் போல திசையில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். மற்ற அனைத்தும் திரும்பும் துல்லியமான தருணத்தில் திரும்பும். இருப்பினும் உங்களுக்கும் சந்தைக்கும் இடையிலான இந்த மாயாஜால ஒத்திசைவை அனுபவிப்பதற்கு மிகவும் உகந்த மனநிலைகளை அமைப்பது எளிதான காரியமல்ல. கடக்க 2 மனத்தடைகள் உள்ளன. முதலாவது, இந்த அத்தியாயத்தின் கவனம். இப்போது தருண வாய்ப்பு ஓட்டத்தில் உங்கள் மனதை எப்படி ஒருமுகப்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வது. ஒத்திசைவை அனுபவிக்க உங்கள் மனம் அதன் கண்ணோட்டத்தில் சந்தையின் உண்மைக்கு திறந்திருக்க வேண்டும். இரண்டாவது தடையானது நமது மூளையின் 2 பகுதிகளுக்கு இடையேயான உழைப்பை பிரிப்பதில் உள்ளது. நமது மூளையின் இடது பக்கம் நாம் ஏற்கனவே அறிந்தவற்றின் அடிப்படையில் பகுத்தறிவு சிந்தனையில் நிபுணத்துவம் பெற்றது. வலது பக்கம் படைப்பு சிந்தனையில் நிபுணத்துவம் பெற்றது. இது ஒரு உத்வேகம், ஒரு உள்ளுணர்வு, ஒரு கூக்குரல் அல்லது பொதுவாக ஒரு பகுத்தறிவு மட்டத்தில் விளக்க முடியாத அறிவின் உணர்வை தட்டக்கூடியது. அதை விளக்க முடியாது, ஏனென்றால் தகவல் இயற்கையில் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் அது ஒரு பகுத்தறிவு மட்டத்தில் நமக்கு தெரியாத ஒன்று. வரையறையின்படி உண்மையான படைப்பாற்றல் முன்பு இல்லாத ஒன்றை கொண்டு வருகிறது. இந்த 2 சிந்தனை முறைகளுக்கும் இடையே உள்ளார்ந்த முரண்பாடு உள்ளது. ஆக்கப்பூர்வமான தகவலை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்புவதற்கும் நம் மனதை பயிற்றுவிப்பதற்கான குறிப்பிட்ட நடவடிக்கைகளை எடுக்காத வரை பகுத்தறிவு, தர்க்கரீதியான பகுதி எப்போதும் வெற்றி பெறும். அந்த பயிற்சி இல்லாமல் பொதுவாக நமது எண்ணங்கள், உள்ளுணர்வு தூண்டுதல்கள், உத்வேகங்கள் அல்லது அறிவின் உணர்வு ஆகியவற்றில் செயல்படுவது மிகவும் கடினமாக இருக்கும். எதிலும் சரியான முறையில் செயல்படுவதற்கு நம்பிக்கை மற்றும் எண்ணத்தின் தெளிவு தேவை. இது நம் மனதையும் புலன்களையும் கையில் வைத்திருக்கும் நோக்கத்தில் கவனம் செலுத்துகிறது. நமது பகுத்தறிவு மூளை முரண்பட்ட மற்றும் போட்டியுடன் நம் நனவை நிரப்பும் எண்ணங்கள். நிச்சயமாக இந்த எண்ணங்கள் அனைத்தும் இயற்கையில் நல்லதாகவும் நியாயமானதாகவும் இருக்கும். ஆனால் அவை மண்டலம் அல்லது வேறு எந்த படைப்பு நிலையிலிருந்தும் நம்மை புரட்டி போடும் விளைவை கொண்டிருக்கும். மனதின் ஒரு எண்ணம், உள்ளுணர்வு அல்லது ஊக்கமளிக்கும் யோசனையிலிருந்து வெளிப்படும் சாத்தியக்கூறுகளை அங்கீகரிப்பதை விட வாழ்க்கையில் சில விஷயங்கள் வெறுப்பூட்டுகின்றன. மேலும் அந்த திறனை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறோம். நான் இப்போது கூறியது நடைமுறை அடிப்படையில் செயல்படுத்த முடியாத அளவுக்கு மிகவும் சுருக்கமானது என்பதை நான் உணர்கிறேன். எனவே இப்போது தருண வாய்ப்பு ஓட்டத்தில் முழுமையாக கவனம் செலுத்துவது என்றால் என்ன என்பதன் மூலம் நான் படிப்படியாக உங்களை அழைத்துச் செல்கிறேன். நிச்சயமற்ற தன்மையில் உறுதியான, அசைக்க முடியாத நம்பிக்கையை நீங்கள் வளர்க்கும் வரை ஒரு வர்த்தகராக உங்கள் இறுதி வெற்றியை ஏன் உணர முடியாது என்பதை ஒரு துளியும் சந்தேகமில்லாமல் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதையும் சந்தையையும் ஒத்திசைப்பதற்கான பாதையின் முதல் படி வர்த்தகத்தின் உளவியல் உண்மைகளை புரிந்து கொள்வதும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் ஆகும். வர்த்தகத்துடன் தொடர்புடைய பெரும்பாலான ஏமாற்றங்கள் மற்றும் மர்மமான தன்மைகள் தொடங்கும் இடம் இதுவாகும். வர்த்தகம் செய்ய முடிவு செய்யும் மிகச் சிலரே ஒரு வர்த்தகர் என்றால் என்ன என்பதை பற்றி சிந்திக்க நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லது முயற்சி செய்கிறார்கள். வர்த்தகத்தில் ஈடுபடும் பெரும்பாலான மக்கள் ஒரு வர்த்தகராக இருப்பது ஒரு நல்ல சந்தை ஆய்வாளராக இருப்பதற்கு ஒத்ததாக நினைக்கிறார்கள். நான் குறிப்பிட்டுள்ளபடி இது உண்மையிலிருந்து மேலும் இருக்க முடியாது. நல்ல சந்தை பகுப்பாய்வு நிச்சயமாக ஒருவரின் வெற்றிக்கு பங்களிக்கும் மற்றும் ஒரு துணை பாத்திரத்தை வகிக்கும். ஆனால் பெரும்பாலான வர்த்தகர்கள் அதை தவறாக இணைக்கும் கவனத்திற்கும் முக்கியத்துவத்திற்கும் இது தகுதியற்றது. சந்தை நடத்தை முறைகளுக்கு அடியில் மிகவும் எளிதாக நிர்ணயிக்கப்படும் சில தனிப்பட்ட உளவியல் பண்புகள் உள்ளன. சந்தை சூழலில் திறம்பட செயல்பட ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உளவியல் பண்புகளின் தன்மை இதுவாகும். நாம் பழகியவற்றிலிருந்து வேறுபட்ட குணங்கள், குணாதிசயங்கள் அல்லது குணாதிசயங்களை கொண்ட சூழலில் திறம்பட செயல்பட
நாம் பொதுவாக விஷயங்களைப் பற்றி சிந்திக்கும் விதத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு கவர்ச்சியான இடத்திற்குச் செல்ல சில குறிக்கோள்கள் அல்லது இலக்குகளை அடைய விரும்பினால், நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது உள்ளூர் மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களைப் பற்றி அறிந்து கொள்வதாகும். அவ்வாறு செய்வதன் மூலம் அந்தச் சூழலில் வெற்றிகரமாகச் செயல்படுவதற்கு நீங்கள் மாற்றியமைக்க வேண்டிய பல்வேறு வழிகளைப் பற்றி நீங்கள் சாய்ந்திருப்பீர்கள். தொடர்ந்து வெற்றிகரமான வர்த்தகர்களாக மாறுவதற்கு அவர்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்ற உண்மையை வர்த்தகர்கள் அடிக்கடி புறக்கணிக்கின்றனர். இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது, வெற்றிகரமான வர்த்தகத்தில் ஈடுபட உங்களுக்கு எந்தவிதமான திறமையும் தேவையில்லை. பல வருடங்கள் வலி மற்றும் துன்பத்தை எடுக்கும். இரண்டாவது காரணம், நீங்கள் வர்த்தகம் செய்ய எங்கும் செல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையானது தொலைபேசியை அணுகுவது மட்டுமே. நீங்கள் காலையில் படுக்கையில் இருந்து எழ வேண்டியதில்லை. பொதுவாக ஒரு அலுவலகத்தில் இருந்து வர்த்தகம் செய்யும் வர்த்தகர்கள் கூட தங்கள் வர்த்தகத்தை வைக்கவோ அல்லது எடுக்கவோ அலுவலகத்தில் இருக்க வேண்டியதில்லை. நாம் நன்கு அறிந்த தனிப்பட்ட சூழல்களில் இருந்து சந்தையை அணுகவும் தொடர்பு கொள்ளவும் முடியும் என்பதால் வர்த்தகத்திற்கு நாம் நினைக்கும் விதத்தில் எந்த சிறப்பு தழுவல்களும் தேவையில்லை என்பது போல் தெரிகிறது. ஓரளவிற்கு பலவற்றை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம். வர்த்தகத்தின் தன்மை பற்றிய அடிப்படை உண்மைகள், உளவியல் பண்புகள். ஆனால் சில கொள்கைகள், நுண்ணறிவு அல்லது கருத்து பற்றிய விழிப்புணர்வு அல்லது புரிதல் இருப்பது ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் நம்பிக்கைக்கு சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏதாவது உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது நமது மனச்சூழலின் வேறு எந்த கூறுகளுடனும் முரண்படாது. நாம் எதையாவது நம்பும்போது அந்த நம்பிக்கையில் இருந்து நாம் யார் என்ற இயல்பான செயல்பாடாக போராட்டம் அல்லது கூடுதல் முயற்சி இல்லாமல் செயல்படுகிறோம். நமது மனச்சூழலின் வேறு எந்த கூறுகளுடனும் எந்த அளவிற்கு முரண்படுகிறதோ அதே அளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உள்ளது. எனவே சிலரே ஏன் அதை வியாபாரிகளாக ஆக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது கடினம் அல்ல. தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டதற்கும் நம்புவதற்கும் அந்த கற்றலுக்கும் இடையே உள்ள பல முரண்பாடுகளை சரி செய்ய தேவையான மனநல வேலைகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள். முரண்படுகிறது மற்றும் வெற்றிகரமான வர்த்தகத்தின் பல்வேறு கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு எதிர்ப்பின் ஆதாரமாக செயல்படுகிறது. வர்த்தகத்திற்கு ஏற்ற சுதந்திரமான மனநிலைகளை பெறுவதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அந்த முரண்பாடுகள் முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும். சந்தை எந்த நேரத்திலும் கிட்டத்தட்ட எதையும் செய்ய முடியும். இது மிகவும் தெளிவாகத் தெரிகிறது, குறிப்பாக ஒழுங்கற்ற மற்றும் நிலையற்ற விலை ஏற்ற இறக்கங்களை காட்டும் சந்தையை அனுபவித்த எவருக்கும். பிரச்சனை என்னவென்றால், இந்த குணாதிசயத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளும் போக்கு நம் அனைவருக்கும் உள்ளது. இது மிகவும் அடிப்படையான வர்த்தக பிழைகளை மீண்டும் மீண்டும் செய்யும் வழிகளில் உள்ளது. உண்மை என்னவென்றால், எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்று வர்த்தகர்கள் உண்மையிலேயே நம்பினால், கணிசமான அளவு தோல்வியடைந்தவர்கள் மற்றும் நிலையான வெற்றியாளர்கள் இருப்பார்கள். உண்மையில் எதுவும் நடக்கலாம் என்று நமக்கு எப்படித் தெரியும்? இந்த உண்மையை நிறுவுவது எளிது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சந்தையை அதன் கூறு பாகங்களாக பிரித்து பாகங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும். எந்தவொரு சந்தையின் மிக அடிப்படையான கூறு அதன் வர்த்தகர்கள். தனிப்பட்ட வர்த்தகர்கள் விலையில் ஒரு சக்தியாக செயல்படுகிறார்கள். விலையை உயர்த்தி அல்லது குறைவாக வழங்குவதன் மூலம் அவர்களை நகர்த்துகிறார்கள். ஏன் வர்த்தகர்கள் விலையை உயர்த்துகிறார்கள் அல்லது குறைவாக வழங்குகிறார்கள்? இந்த கேள்விக்கு பதிலளிக்க மக்கள் வர்த்தகம் செய்வதற்கான காரணங்களை நாம் நிறுவ வேண்டும். எந்தவொரு சந்தையிலும் வர்த்தகம் செய்ய ஒரு நபரின் உந்துதல் பின்னால் பல காரணங்கள் மற்றும் நோக்கங்கள் உள்ளன. பணம் சம்பாதிப்பது. ஒரு வர்த்தகர் செய்யக்கூடிய 2 விஷயங்கள், வாங்க மற்றும் விற்க, மற்றும் ஒவ்வொரு வர்த்தகத்திற்கும் லாபம் அல்லது இழப்பு. 2 சாத்தியமான விளைவுகள் மட்டுமே இருப்பதால் இதை நாங்கள் அறிவோம். லாபம். அந்த லாபத்தை உருவாக்க 2 வழிகள் மட்டுமே உள்ளன. ஒன்று குறைவாக வாங்கவும் அதிகமாக விற்கவும், அல்லது அதிகமாக விற்று குறைவாக வாங்கவும். எல்லோரும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள் என்று நாம் கருதினால், எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில்தான் வாங்கும் எதையும் அதிக விலைக்கு விற்க முடியும் என்று அவர் நம்புகிறார். கடைசியாக வெளியிடப்பட்ட விலையை விட குறைவான விலையில் எதையாவது விற்கத் தயாராக இருக்கும் வர்த்தகருக்கும் இது பொருந்தும். சந்தை, குறைவாக வழங்குங்கள். எதிர்காலத்தில் ஒரு கட்டத்தில் குறைந்த விலையில் எதை விற்றாலும் அதை திரும்ப வாங்க முடியும் என்று நம்புவதால் அவர் அதை செய்கிறார். அனைத்து விலை இயக்கமும் சந்தை நடத்தை ஒரு செயல்பாடு என்று நாம் கூறலாம். வர்த்தகர்கள் எதிர்காலத்தை பற்றி என்ன நம்புகிறார்கள்? இன்னும் துல்லியமாக சொல்வதென்றால், அனைத்து விலை இயக்கங்களும் தனிப்பட்ட வர்த்தகர்கள் எதை அதிகம் எது குறைவு என்று நம்புவதை பொறுத்தது. சந்தை நடத்தையின் அடிப்படை இயக்கவியல் மிகவும் எளிமையானது.
எந்த சந்தையிலும் 3 முதன்மையான சக்திகள் மட்டுமே உள்ளன: விலை குறைவு என்று நம்பும் வியாபாரிகள், விலை அதிகம் என்று நம்பும் வியாபாரிகள் மற்றும் விலை குறைந்ததா அல்லது அதிகமா என்பதை பார்த்து காத்து கொண்டிருக்கும் வியாபாரிகள். தொழில்நுட்ப ரீதியாக மூன்றாவது குழு ஒரு சாத்தியமான சக்தியை உருவாக்குகிறது. கொடுக்கப்பட்ட வர்த்தகர்கள் எதையாவது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நம்புவதை ஆதரிக்கும் காரணங்கள் பொதுவாக பொருத்தமற்றவை, ஏனெனில் வர்த்தகம் செய்யும் பெரும்பாலான மக்கள் ஒழுக்கமற்ற, ஒழுங்கற்ற, இடையூறு மற்றும் சீரற்ற முறையில் செயல்படுகிறார்கள். எனவே என்ன நடக்கிறது என்பதை பற்றிய சிறந்த புரிதலை பெறுவதற்கு அவர்களின் காரணங்கள் அவசியமாக இருக்காது. ஆனால் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினம் அல்ல. எல்லா விலை நகர்வு அல்லது பற்றாக்குறை என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால், விலை உயர்கிறது என்று நம்பும் வர்த்தகர்கள் மற்றும் விலை குறையும் என்று நம்பும் வர்த்தகர்கள், இரு குழுக்களிடையே சமநிலை இருந்தால் விலைகள் தேக்கமடையும், ஏனெனில் ஒவ்வொரு பக்கமும் மறுபக்கத்தின் செயல்களின் சக்தியை உறிஞ்சும். ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தால் விலைகள் அதிக சக்தியின் திசையில் நகரும் அல்லது விலை எந்த திசையில் செல்கிறது என்பது பற்றிய தங்கள் நம்பிக்கைகளில் வலுவான நம்பிக்கை கொண்ட வர்த்தகர்கள். இப்போது நான் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விலை இயக்கத்தில் பரிமாற்றம் விதிக்கப்பட்ட வரம்புகளைத் தவிர எந்த நேரத்திலும் எதுவும் நடக்காமல் எதை நிறுத்தப் போகிறது? உலகில் உள்ள சில வர்த்தகர்கள் சாத்தியம் என்று நம்புவது போல் ஒரு சிக்கலின் விலை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செல்வதைத் தடுக்க எதுவும் இல்லை. நிச்சயமாக வர்த்தகர் அந்த நம்பிக்கையில் செயல்பட தயாராக இருந்தால். எனவே அதன் கூட்டு வடிவத்தில் சந்தையின் நடத்தை வரம்பு அந்த சந்தையில் பங்கு பெறும் எந்தவொரு தனிநபருக்கும் எது உயர்ந்தது மற்றும் எது குறைவு என்பது பற்றிய தீவிர நம்பிக்கைகளால் மட்டுமே வரையறுக்கப்படுகிறது. இதன் தாக்கங்கள் சுயமாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன். எந்த ஒரு சந்தையிலும் எந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்திலும் தீவிர பன்முக நம்பிக்கைகள் இருக்கலாம், கிட்டத்தட்ட எதையும் சாத்தியமாக்குகிறது. இந்த கண்ணோட்டத்தில் சந்தையை பார்க்கும்போது, எதிர்காலத்தை பற்றிய தனது நம்பிக்கையை வெளிப்படுத்த தயாராக இருக்கும் ஒவ்வொரு சாத்தியமான வர்த்தகரும் சந்தை மாறியாக மாறுவதைக் காண்பது எளிது. மிகவும் தனிப்பட்ட அளவில் உங்கள் வர்த்தகத்தின் நேர்மறையான திறனை மறுப்பதற்கு உலகில் எங்கும் உள்ள மற்றொரு வர்த்தகரை மட்டுமே இது எடுக்கும். வேறு விதமாகச் சொன்னால், எது உயர்ந்தது அல்லது எது தாழ்ந்தது என்பதை பற்றி நீங்கள் நம்புவதை மறுப்பதற்கு மற்றொரு வர்த்தகர் மட்டுமே தேவை. அவ்வளவுதான், ஒரே ஒருவன். இந்த விஷயத்தை விளக்குவதற்கு இங்கே ஒரு உதாரணம். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வியாபாரி என்னிடம் உதவிக்காக வந்தார். அவர் ஒரு சிறந்த சந்தை ஆய்வாளர். உண்மையில் அவர் நான் சந்தித்த சிறந்தவர்களில் ஒருவர். ஆனால் அவர் தனது பணத்தையும் மற்றவர்களின் நிறைய பணத்தையும் இழந்த பல வருட விரக்திக்குப் பிறகு ஒரு வியாபாரியாக அவர் விரும்புவதற்கு நிறைய விட்டுவிட்டார் என்பதை ஒப்புக்கொள்ளத் தயாராக இருந்தார். அவருடன் சிறிது நேரம் பேசிய பிறகு பல தீவிர உளவியல் தடைகள் அவரை வெற்றி பெறவிடாமல் தடுப்பதாக நான் தீர்மானித்தேன். மிகவும் சிரமமான தடைகளில் ஒன்று, அவர் அனைத்தையும் அறிந்தவராகவும் மிகவும் திமிர் பிடித்தவராகவும் இருந்தார். திறம்பட வர்த்தகம் செய்ய தேவையான மன நெகிழ்வுத்தன்மையின் அளவை அடைய. அவர் எவ்வளவு சிறந்த ஆய்வாளர் என்பது முக்கியமல்ல. அவர் என்னிடம் வந்தபோது அவர் பணத்திற்காகவும் உதவிக்காகவும் மிகவும் ஆசைப்பட்டார். அவர் எதையும் கருத்தில் கொள்ளத் தயாராக இருந்தார். நான் செய்த முதல் பரிந்துரை என்னவென்றால், அவர் ஒரு வேலையை எடுப்பது நல்லது. அவர் உண்மையிலேயே திறமையான ஒன்றைச் செய்வது நல்லது. அவரது பிரச்சனைகளை சமாளிக்கும் போது அவருக்கு நிலையான வருமானம் வழங்கப்படலாம். அதே நேரத்தில் ஒருவருக்கு பயனுள்ள சேவையை வழங்கலாம். அவர் எனது ஆலோசனையை பெற்று சிகாகோவில் கணிசமான தரகு நிறுவனம் மற்றும் தீர்வு நிறுவனத்தில் தொழில்நுட்ப பகுப்பாய்வாளராக விரைவில் ஒரு பதவியை கண்டுபிடித்தார். தரகு நிறுவனத்தின் குழுவின் அரை ஓய்வு பெற்ற தலைவர், தானியக் குழிகளில் கிட்டத்தட்ட 40 வருட அனுபவமுள்ள நீண்டகால வர்த்தகராவார். சிகாகோ வர்த்தக வாரியம். அவருக்கு தொழில்நுட்ப பகுப்பாய்வு பற்றி அதிகம் தெரியாது, ஏனென்றால் தரையில் பணம் சம்பாதிக்க அவருக்கு ஒருபோதும் தேவையில்லை. ஆனால் அவர் இனி தரையில் வர்த்தகம் செய்யவில்லை மற்றும் ஒரு திரையிலிருந்து வர்த்தகத்திற்கு மாறுவது கடினமாகவும் ஓரளவு மர்மமாகவும் இருந்தது. எனவே அவர் நிறுவனத்தின் புதிதாக வாங்கிய நட்சத்திர தொழில்நுட்ப ஆய்வாளரை வர்த்தக நாளில் தன்னுடன் அமர்ந்து தொழில்நுட்ப வர்த்தகத்தை கற்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அத்தகைய ஒருவருக்கு தனது திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பில் புதிய பணியமர்த்தப்பட்டார். அனுபவம் வாய்ந்த மற்றும் வெற்றிகரமான வர்த்தகர். சார்லி ட்ரமண்ட் உருவாக்கிய புள்ளி மற்றும் வரி என்ற முறையை ஆய்வாளர் பயன்படுத்தினார். சந்தை இந்த இரண்டிற்கும் இடையே வர்த்தகம் நடந்தது. புள்ளிகள். தொழில்நுட்ப ஆய்வாளர் இந்த 2 புள்ளிகளின் முக்கியத்துவத்தை தலைவருக்கு விளக்குகையில் அவர் மிகவும் அழுத்தமாக, ஏறக்குறைய முழுமையான சொற்களில், சந்தை எதிர்ப்பிற்குச் சென்றால்
அது நின்று திரும்பும். மேலும் சந்தை ஆதரவுக்கு கீழே சென்றால் அதுவும் நின்று திரும்பும். பின்னர் அவர் விளக்கினார். சந்தை அவர் ஆதரவாக கணக்கிடப்பட்ட விலைநிலைக்குச் சென்றால் அவரது கணக்கீடுகள் அதுவும் நாளின் குறைவாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். அவர்கள் அங்கேயே அமர்ந்திருந்த போது பீன்ஸ் சந்தையானது அன்றைய நாளின் ஆதரவு அல்லது குறைவாக இருக்கும் என்று ஆய்வாளர் கூறிய விலைக்கு மெதுவாகச் சென்று கொண்டிருந்தது. அது இறுதியாக அங்கு வந்ததும் தலைவர் ஆய்வாளரை பார்த்து, இங்குதான் சந்தை நின்று மேலே செல்ல வேண்டும், இல்லையா? ஆய்வாளர் பதிலளித்தார், நிச்சயமாக இது நாளின் குறைவு. அது முட்டாள்தனம். தலைவர் பதிலடி கொடுத்தார். இதை கவனி. அவர் தொலைபேசியை எடுத்து சோயாபீன் குழிக்கான ஆர்டர்களை கையாளும் கிளார்க் ஒருவரை அழைத்து, மார்க்கெட்டில் 2 மில்லியன் பீன்ஸ் புஷல்கள் விற்கவும் என்றார். அவர் ஆர்டர் செய்த 30 வினாடிகளுக்குள் சோயாபீன் சந்தையில் ஒரு புஷல் 10 சென்ட் குறைந்தது. ஆய்வாளர்கள் முகத்தில் இருந்த திகிலூட்டும் முகபாவத்தை பார்த்த தலைவர் திரும்பினார். அமைதியாக அவர் கேட்டார், இப்போது சந்தை எங்கு நிற்கப் போகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். என்னால் அதை செய்ய முடிந்தால் யாராலும் முடியும். சந்தையின் பார்வையாளர்களாகிய நமது சொந்த கண்ணோட்டத்தில் எதுவும் நடக்கலாம். அதுவும் அதை செய்ய ஒரே ஒரு வியாபாரி மட்டுமே எடுக்கிறார். வர்த்தகத்தின் கடினமான குளிர்ச்சியான யதார்த்தம் இதுவே. மிகச்சிறந்த வர்த்தகர்கள் மட்டுமே உள்மோதல் இல்லாமல் ஏற்றுக்கொண்டனர். இது எனக்கு எப்படி தெரியும்? ஏனெனில் சிறந்த வர்த்தகர்கள் மட்டுமே வர்த்தகத்தில் நுழைவதற்கு முன்பு தங்கள் அபாயங்களை முன்வரையறை செய்கிறார்கள். வர்த்தகம் வேலை செய்யவில்லை என்று சந்தை கூறும்போது சிறந்த வர்த்தகர்கள் மட்டுமே முன்பதிவு அல்லது தயக்கமில்லாமல் தங்கள் இழப்பை குறைக்கிறார்கள். சிறந்த வர்த்தகர்கள் மட்டுமே தங்கள் வர்த்தகத்தின் திசையில் சந்தை செல்லும் போது லாபம் ஈட்டுவதற்கான ஒழுங்கமைக்கப்பட்ட முறையான பண மேலாண்மை விதிமுறைகளை கொண்டுள்ளனர். உங்கள் ஆபத்தை முன்வரையறை செய்யாமல் இருப்பது, உங்கள் இழப்புகளை குறைக்காமல் இருப்பது அல்லது முறையாக லாபம் ஈட்டாமல் இருப்பது ஆகியவை மிகவும் பொதுவான மற்றும் பொதுவாக மிகவும் விலையுயர்ந்த வர்த்தக பிழைகளாகும். சிறந்த வர்த்தகர்கள் மட்டுமே இந்த பிழைகளை தங்கள் வர்த்தகத்திலிருந்து நீக்கியுள்ளனர். அவர்களின் தொழில் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் எதுவும் நடக்கலாம் என்று ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாமல் நம்பவும், எப்போதும் தங்களுக்கு தெரியாததை எதிர்பாராதவற்றுக்கு கணக்கு காட்டவும் கற்றுக்கொண்டார்கள். விலைகளை நகர்த்துவதற்கு 2 சக்திகள் மட்டுமே உள்ளன என்று நம்பும் வர்த்தகர்கள் எந்த நேரத்திலும் முந்தைய தருணத்தில் இருந்த சந்தையுடன் ஒப்பிடும்போது சந்தை இப்போது எங்கே இருக்கிறது என்பதை கவனிப்பதன் மூலம் யாரிடம் வலுவான நம்பிக்கை உள்ளது என்பதை பார்க்கலாம். அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த முறை மீண்டும் மீண்டும் வரலாம். இது சந்தை எங்கு செல்கிறது என்பதை குறிக்கிறது. இது எங்கள் எல்லை, நமக்கு தெரிந்த ஒன்று. ஆனால் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் உள்ளன. மனதை எப்படி படிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளாத வரையில் ஒருபோதும் அறிய முடியாது. உதாரணமாக, எத்தனை வர்த்தகர்கள் ஓரத்தில் அமர்ந்து சந்தையில் நுழையப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியுமா? அவர்களில் எத்தனை பேர் வாங்க விரும்புகிறார்கள், எத்தனை பேர் விற்க விரும்புகிறார்கள், அல்லது எத்தனை பங்குகளை வாங்க அல்லது விற்க தயாராக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுமா? யாருடைய வியாபாரிகளை பற்றி என்ன? பங்கேற்பு ஏற்கனவே தற்போதைய விலையில் பிரதிபலிக்கிறதா? எந்த நேரத்திலும் அவர்களில் எத்தனை பேர் தங்கள் மனதை மாற்றி தங்கள் பதவிகளை விட்டு வெளியேறப் போகிறார்கள்? அப்படிச் செய்தால் எவ்வளவு காலம் அவர்கள் சந்தைக்கு வெளியே இருப்பார்கள்? அவர்கள் மீண்டும் சந்தைக்கு வந்தால் அவர்கள் எந்த திசையில் வாக்களிப்பார்கள்? இவை நிலையான, முடிவில்லாத, அறியப்படாத, மறைக்கப்பட்ட மாறிகள். எப்போதும் ஒவ்வொரு சந்தையிலும் இயங்குகின்றன. எப்போதும் சிறந்த வர்த்தகர்கள் இந்த அறியப்படாத மாறிகள் இல்லை என்று பாசாங்கு செய்வதன் மூலம் மறைக்க முயற்சிப்பதில்லை, அல்லது அவர்கள் அறிவாற்றல் பெற முயற்சிப்பதில்லை, அல்லது சந்தை பகுப்பாய்வு மூலம் அவற்றை பகுத்தறிவுபடுத்தவும். இதற்கு நேர்மாறாக சிறந்த வர்த்தகர்கள் இந்த மாறிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். அவற்றை தங்கள் வர்த்தக ஆட்சியின் ஒவ்வொரு கூறுகளிலும் காரணியாக்குகிறார்கள். வழக்கமான வர்த்தகருக்கு இதற்கு நேர்மாறானது உண்மைதான். அவர் பார்க்கவோ கேட்கவோ உணரவோ முடியாதது இருக்கக்கூடாது என்ற கண்ணோட்டத்தில் வர்த்தகம் செய்கிறார். அவரது நடத்தைக்கு வேறு என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? எந்த நேரத்திலும் விலையில் செயல்படும் திறன் கொண்ட அனைத்து மறைக்கப்பட்ட மாறிகள் இருப்பதை அவர் உண்மையில் நம்பினால், ஒவ்வொரு வர்த்தகமும் ஒரு நிச்சயமற்ற விளைவை கொண்டிருப்பதாக அவர் நம்ப வேண்டும். ஒவ்வொரு வர்த்தகமும் உண்மையிலேயே ஒரு நிச்சயமற்ற விளைவை கொண்டிருந்தால் அவர் எப்படி நியாயப்படுத்த முடியும்? அல்லது தனது ஆபத்தை முன்வரையறை செய்யாமல் தனது இழப்புகளை குறைக்க அல்லது லாபத்தை எடுக்க சில முறையான வழிகளை கொண்டிருக்கவில்லை. சூழ்நிலைகளின் அடிப்படையில் இந்த 3 அடிப்படை கொள்கைகளை கடைபிடிக்காதது நிதி மற்றும் உணர்ச்சி ரீதியான தற்கொலைக்கு சமம். பெரும்பாலான வர்த்தகர்கள் இந்த கொள்கைகளை கடைபிடிக்காததால்
வர்த்தகத்திற்கான அவர்களின் உண்மையான அடிப்படை உந்துதல் தங்களை அழித்துக் கொள்வதாக நாம் கருத வேண்டுமா? இது நிச்சயமாக சாத்தியம்தான். ஆனால் நனவாகவோ அல்லது ஆழ்மனதாகவோ தங்கள் பணத்தை துறக்க அல்லது ஏதாவது ஒரு வகையில் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்ள விரும்பும் வர்த்தகர்களின் சதவீதம் மிகவும் சிறியது என்று நான் நினைக்கிறேன். எனவே நிதி சார்ந்த தற்கொலை முக்கிய காரணம் அல்ல என்றால், முழுமையான சரியான அர்த்தமுள்ள ஒன்றைச் செய்வதிலிருந்து ஒருவரை தடுப்பது எது? பதில் மிகவும் எளிமையானது. வழக்கமான வர்த்தகர் தனது ஆபத்தை முன்னரே வரையறுப்பதில்லை, தனது இழப்புகளை குறைப்பதில்லை அல்லது முறையாக லாபத்தை எடுப்பதில்லை. ஏனெனில் வழக்கமான வர்த்தகர் இது அவசியம் என்று நம்பவில்லை. அது அவசியமில்லை என்று அவர் நம்புவதற்கான ஒரே காரணம் எந்த ஒரு இப்போது நேரத்தில் நடக்கிறது என்பதை அவர் உணர்ந்ததன் அடிப்படையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருப்பதாக அவர் நம்புகிறார். இந்த கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். அவருக்கு தெரியும் என்று நம்புவது, அனுமானிப்பது அல்லது நினைப்பது அவர் செய்யக்கூடிய சாத்தியமான வர்த்தக பிழையின் காரணமாக இருக்கும். அவர் பணத்திற்கு தகுதியானவர் என்று நம்பாததால் ஏற்படும் பிழைகளைத் தவிர. உண்மை மற்றும் உண்மையானது பற்றிய நமது நம்பிக்கைகள் மிகவும் சக்தி வாய்ந்த உள் சக்திகளாகும். சந்தைகளுடன் நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம், நமது உணர்வுகள், விளக்கங்கள், முடிவுகள், செயல்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள், முடிவுகளைப் பற்றிய நமது உணர்வுகள் வரை ஒவ்வொரு அம்சத்தையும் அவை கட்டுப்படுத்துகின்றன. நாம் உண்மை என்று நம்புவதற்கு முரணாக செயல்படுவது மிகவும் கடினம். சில சந்தர்ப்பங்களில் நம்பிக்கையின் வலிமையை பொறுத்து நம்பிக்கையின் ஒருமைப்பாட்டை மீறும் எதையும் செய்ய இயலாது. வழக்கமான வர்த்தகர் உணராதது என்னவென்றால், அவருக்கு ஒரு உள் பொறிமுறை தேவை, சில சக்தி வாய்ந்த நம்பிக்கைகளின் வடிவத்தில். அது சந்தையை ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்க அவரை கட்டாயப்படுத்துகிறது. அது எப்போதும் அதிக மற்றும் அதிக அளவிலான தெளிவுடன் விரிவடைகிறது. உளவியல் நிலைமைகள் மற்றும் விலை இயக்கத்தின் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் எப்போதும் சரியான முறையில் செயல்படுவார். அவர் பெறக்கூடிய மிகவும் பயனுள்ள மற்றும் செயல்பாட்டு வர்த்தக நம்பிக்கை எதுவும் நடக்கலாம். அது உண்மை என்பதைத் தவிர அது ஒரு திடப்பொருளாக செயல்படும். அவர் ஒரு வெற்றிகரமான வர்த்தகராக இருக்க வேண்டும் என்ற மற்ற நம்பிக்கை மற்றும் அணுகுமுறையை உருவாக்குவதற்கான அடித்தளம். அந்த நம்பிக்கை இல்லாமல் அவனது மனம் தானாகவே, பொதுவாக அவனது விழிப்புணர்வின்றி, சந்தை அவன் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றைச் செய்யக்கூடும் என்பதை குறிக்கும் எந்த தகவலையும் தவிர்க்கவோ, தடுக்கவோ அல்லது பகுத்தறிவுபடுத்தவோ செய்யும். எதுவும் சாத்தியம் என்று அவர் நம்பினால். அப்படியானால் அவன் மனம் தவிர்க்க எதுவும் இல்லை. எதுவும் அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பதால் இந்த நம்பிக்கையானது சந்தையை பற்றிய அவனது பார்வையில் ஒரு விரிவான சக்தியாகச் செயல்படும். அது அவருக்கு கண்ணுக்குத் தெரியாத தகவலை உணர அனுமதிக்கும். சாராம்சத்தில், சந்தை கண்ணோட்டத்தில் இருக்கும் சாத்தியக்கூறுகளை அதிகம் உணர அவர் தன்னை கிடைக்கச் செய்வார். அவரது மனதை திறக்கிறார். மிக முக்கியமாக, எதுவும் நடக்கலாம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவதன் மூலம் அவர் நிகழ்தகவுகளில் சிந்திக்க தனது மனதை பயிற்றுவிப்பார். மக்கள் புரிந்து கொள்வதற்கும் அவர்களின் மன அமைப்புகளுடன் திறம்பட ஒருங்கிணைப்பதற்கும் இது மிகவும் அவசியமான மற்றும் மிகவும் கடினமான கொள்கையாகும்.